வணக்கம், இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ட்ரேட் போர்ட் மென்சுரேஷனில் வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் சாலிட். இந்த டாபிக் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்த டாபிக்ல வந்து 5 மார்க்ஸ் வரும். ஸோ இதில் காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா நார்மலாக வந்து நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவில் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா சிலிண்டர், கோன், ஸ்பியர், ஹாலோ சிலிண்டர் இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ இதில் காம்பினேஷன் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலோ பார்ட் அப்படிங்கிறதுல அதிகமாக வராது. ஸோ மெயினாக கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் சிலிண்டர் அண்ட் கோன், இல்லைனா வந்து சிலிண்டர் அண்ட் ஹெமிஸ்பியர் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து என்னது ஒரு டென்ட்டு இல்லை வந்து நமக்கு வந்து தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் நான் பார்த்த கோத்ரூ பண்ண கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த நேம்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறைய இதில் கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட் இயர் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா குமார் அப்படின்னு ஒரு சம் வந்து கேட்டிருப்பாங்க. குமார் மேக்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் அது வந்து உங்களுக்கு வந்து அத்தமெட்டிக் ப்ரொஃபஷனில் இருக்கும். அதே மாதிரி வந்து அருள் மேக்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ இந்த சாப்டரில் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் நான் வந்து இப்போ வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு. அருள் மேக்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 7.26 பழைய புக்காக இருந்ததுன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 7.26 பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 290 இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட புக் இருந்ததுன்னா கையில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டினை ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள் ஹேஸ் டு மேக் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் 150 person ஃபார் ஹிஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன். அதாவது ஒரு கல்யாண இதுக்கு வந்து அவங்க வந்து என்னது ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஃபார் திஸ் பர்பஸ் ஹி பிளான்ஸ் டு பில்ட் டென்ட் வித் ஷேப் ஆஃப் சிலிண்டர் சர்மவுண்டட் பை எ கோன். இதில் வந்து நீ புரிஞ்சுக்க வேண்டியது சர்மவுண்டட் அப்படின்னா கீழேயா மேலேயா சார், எந்த டயக்ராம் கீழே வரும் எந்த டயக்ராம் மேலே வரும் அப்படிங்கிறது டவுட் இருக்கும். ஸோ மவுண்டட் அப்படின்னாங்கன்னா நீங்கள் கீழே போடணும், சர்மவுண்டட் அப்படின்னா மேலே போடணும். இப்போவுமே எங்களுக்கு புரியல சார் எதை வந்து கீழே போடணும் எதை வந்து மேலே போடணும் அப்படின்னீங்கன்னா இப்போ அவங்க சொன்ன கண்டென்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹி பிளான்ஸ் டு பில்ட் ஷேப் ஆஃப் சிலிண்டர் சர்மவுண்டட் பை எ கோன் அப்படின்னாங்கன்னா சிலிண்டர் கீழே இருக்க மாதிரி இருக்கணும், சர்மவுண்டட் பை எ கோன் அப்படிங்கும்போது கோன் வந்து மேலே இருக்க மாதிரி இருக்கும். அப்போ எந்த இடத்துல வந்து அவங்க சர்மவுண்டட் யூஸ் பண்ணுறாங்களோ இந்த ஃபர்ஸ்ட் சாலிட் அப்படிங்கிறது பிலோ, செகண்ட் சாலிட் அப்படிங்கிறது எபோ. ஸோ ஃபர்ஸ்ட் சாலிட் இங்கே சிலிண்டர், செகண்ட் சாலிட் கோன். ஸோ ஃபர்ஸ்ட் சாலிட் கீழே போடணும், ரெண்டாவது சாலிட் வந்து மேலே போடணும். நார்மலாகவே நமக்கு டென்ட் அப்படின்னா மைண்டில் அது ஸ்ட்ரைக் ஆயிரும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிலிண்டர் நான் கீழே ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் வந்து அவங்க வந்து என்ன ஏரியா வைடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரிலேட்டடாக ட்ரா பண்ணணும். டயக்ராம் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இருக்க மாதிரி ட்ரா பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா 150 persons இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் அது வந்து என்னது வைடாக இருக்கும். அப்போ நம்ம போட வேண்டிய சிலிண்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக போடுற மாதிரி காமிக்கணும். அப்போ நமக்கு வந்து என்னன்னா இதை வந்து நம்ம சிலிண்டர் பார்ட்டாக எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். சர்மவுண்டட் பை கோன் அப்படின்னா மேலே வந்து நீங்கள் என்னது கோனிக்கல் பார்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு டென்டா வி ஹேவ் டு அசம்ஷன். இதுதான் நம்மளோட மைண்ட் செட். இப்போ இதுல இருந்து நம்ம கிவன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லைன் படிச்சீங்கன்னா ஈச் பர்சன் ஆக்குபை 4 square meter ஆன் த ஸ்பேஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் 40 cubic meter ஆஃப் ஏர் டு பிரீத். எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொல்றது வந்து சர்ஃபேஸ் ஏரியா, ரெண்டாவது அவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி. அப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து நம்ம சர்ஃபேஸ் அப்படிங்கிறது கிரவுண்ட் தான் சொல்றாங்க. கிரவுண்டுங்கிறது சர்க்கிள். ஸோ சர்க்கிள் தான் நமக்கு வந்து அது வந்து பை ஆர் ஸ்கொயர். அந்த இடத்துல ஒருத்தங்க உட்கார்றதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா 4 square meter தேவைப்படுதுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மொத்தம் 150 பேர் ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம 150 பேர் இருக்க மாதிரி அந்த இடத்த வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஏரியா ஆஃப் த பேஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து 150 மெம்பர்ஸ்க்கு போடணும். அதே மாதிரி வால்யூம் அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ஈச் பர்சன் ஒருத்தங்களுக்கு அர்த்தம். அப்போ அந்த ஒருத்தங்களுக்கு 40 cubic மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும் 150 into 40 போடணும். அப்போ அதில் 2 இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஒன்று ஏரியா இன்னொன்று வால்யூம். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்றது என்னன்னா நீங்க இந்த கொஸ்டின் வந்து கிவன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஈச் பர்சன் அப்படிங்கிறது அவங்க சொல்றது ஏரியா ஆஃப் ஈச் பர்சன் 4 square meter இல்லை மீட்டர் ஸ்கொயர் வச்சுக்க. இப்போ நமக்கு வந்து ஏரியா ஆஃப் 150 person அப்படிங்கும்போது we have to easily take 150 into 4, so we get 600 meter square. இது வந்து டோட்டல். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் 1 person அப்படிங்கிறது அவங்க சொல்லிக்கிறது என்னன்னா வால்யூம் ஆஃப் ஈச் பர்சன் we have to say it is 40 meter cube. வால்யூம் ஆஃப் 150 person அப்படின்னு எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆயிரும்னா 40 into 150, so we get 15 into 4 60. அப்போ நமக்கு வந்து 6000 meter cube கிடைக்கும். இதுதான் இன்ஃபர்மேஷன், இவ்வளவுதான். இதுல வந்து நம்ம அடுத்தபடியா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா what would be the height of the conical part. இந்த கோனோட ஹைட் என்னன்னு கேக்குறாங்க. ரெண்டாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்தாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இதில் அனதர் இன்ஃபர்மேஷன் கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா ஹைட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் அப்படிங்கிறது 8. இது வந்து கிவன்ல கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் 8ங்கிறது இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஹைட் ஆஃப் த கோன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரேடியஸ் என்ன சார் பண்றது, ரேடியஸ் கொடுக்கல அப்படின்னா ரேடியஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா ஏரியா ஆஃப் 150 person அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன ரீசன்னா ஏரியா ஆஃப் பேஸ், அதாவது பேஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள், கீழே உட்கார்றது கிரவுண்டு சர்க்கிள். அப்போ நம்ம வந்து என்னன்னா ஏரியா ஆஃப் பேஸ் அப்படின்னு எடுத்துக்கங்க, இல்லை பேஸ் ஏரியான்னு எடுத்தாலும் ஓகே தான்.
ஸோ ஏரியா ஆஃப் பேஸ் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 600 மீட்டர் ஸ்கொயர். ஏரியா பேஸுக்கு என்ன சார் ஃபார்முலா πr ஸ்கொயர். ஸோ 600. ஸோ we have to take 22/7 into r square is equal to 600. அப்போ அந்த இடத்துல r square அப்படிங்கிறத 600 into 7/22. இல்லை நீங்கள் வந்து என்னது r square 6 7s are 42. ஸோ 4200/22. இல்லை r square is equal to 2100/11 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். r வேல்யூ ஸ்கொயர்ல எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருந்தால் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே நமக்கு ஸ்கொயர்ல இல்லை. அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது எப்படி சார் நம்ம வந்து இப்போ ஹைட்டை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இது காம்பினேஷன் ஆஃப் சாலிட். காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ல அனதர் இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா வால்யூம். வால்யூம் இருக்கும்போது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ல வால்யூம் ஆஃப் இது 10 தானே. ஸோ we have to take it as 10. வால்யூம் ஆஃப் 10 is equal to வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஃபர்ஸ்ட் சாலிட் என்ன? அப்போ சிலிண்டர். ரெண்டாவது சாலிட் நமக்கு என்ன சார் அப்படின்னா பிளஸ் வால்யூம் ஆஃப் கோன். ஸோ இப்போ நமக்கு வந்து இதுக்கான ஃபார்முலாஸ் மெமரியில் இருக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr ஸ்கொயர் h. வால்யூம் ஆஃப் கோன் என்ன? 1/3 πr ஸ்கொயர் h. இது மூணுமே நமக்கு அதாவது இது ரெண்டையும் சேர்த்தது தான் நமக்கு என்ன வேல்யூ 6000 அப்படிங்கிற நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இம்ப்ளைஸ்னு போட்டுறணும். இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன? இதில் πr ஸ்கொயர் நீங்கள் காமன் எடுத்துக்கலாம். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னது 8 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 1/3 இது தெரியாது. ஸோ வேறு டேக் இட் ஆஸ் h. சரியா? ஸோ 6000 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து πr ஸ்கொயரே நமக்கு வந்து என்னது ஆன்சர் வந்து 600 இருக்கு. அது அப்படியே கொண்டு போனாலும் கரெக்ட் தான் ஆன்சர். இதை நீங்க இப்போ சால்வ் பண்ணதே வந்து என்னது நமக்கு தேவையில்லை. வேல்யூ ஃபார் r கேட்டா மட்டும் தான் இந்த சால்விங் வேணும். வேல்யூ ஃபார் r சம்ல கேட்கல அப்படின்னா நீங்க டைரக்டா πr ஸ்கொயர் 600 அப்படிங்கிறது இங்க கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ 600 into 8 plus 1/3 h is equal to 6000. இப்போ இங்க இருக்க மல்டிப்ளிகேஷன் அங்க போனா நமக்கு வந்து என்னது டிவிஷன். அப்போ 8 plus 1/3 h is equal to 6000/600. அப்போ இதுல 00 கேன்சல் ஆகும். 6 ஐ 60 கேன்சல் பண்ணீங்கன்னா 8 plus 1/3 h is equal to 10 கிடைக்கும். ஸோ நம்ம டாக்டர் என்ன பண்ணலாம் 8 அங்கே மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 1/3 h is equal to 10 minus 8. அப்போ 1/3 h என்ன சார் ஆகும் 2 ஆகும். ஸோ h ஓட வேல்யூ தான் கேட்குறாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலைஸ் பண்ணும்போது h ஓட வேல்யூ வந்து 6 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ 3 2s are 6. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல πr ஸ்கொயர் சால்வ் பண்ணுமா சார் அப்படின்னா சால்வ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. வால்யூம்ல போடும்போது πr ஸ்கொயர் காமன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சால்விங் ஈஸி ஆயிரும். சப்போஸ் எனக்கு வேல்யூ ஃபார் ஆர் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க இதை கண்டுபிடிக்கணும். வேற எதுவுமே இல்லை. இல்லைன்னா டேரக்டா அங்கே போட்டுடலாம். புரியுதா? ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது ஹைட் ஆஃப் த கோனிக்கல் பார்ட். லாஸ்டா வந்து எப்பவுமே வேர்ட் ப்ராப்ளமா இருந்தா நீங்க ஆன்சர் வேர்ட்ல எடுத்து எழுதணும். ஸோ வேர்ட்ல எழுதும் போது ஹைட் ஆஃப் த கோனிக்கல் பார்ட் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா பெஸ்டா இருக்கும். ஸோ ஃபுல் மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ கிவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ரெண்டாவது நீங்க ரைட் பண்ணும். ஸோ இப்போ இதை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் தி கிளாஸ். தேங்க்யூ.